நமஸ்காரம் விநாயக பெருமானே. வருக வருக வியாச பகவானே, உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள். அப்படியா? என்ன விஷயம்? ஏதோ எழுதி கொண்டிருக்கேர் போல் இருக்கிறதே. அதுவா, பூலோகத்தில் சாஸ்திர வாகினி கீதா சுகீதா கர்த்தவ்யா அப்படின்னு ஒரு பெரிய பகவத்கீதா மகோத்சவம் நடத்துகிறாங்க. அதில் நம்ம 2 பேரும் தான் காம்பேரிங் பண்ணணுன்ட்டு ஆச்சாரியா வனிதாஜி ஆசைப்படுறாங்க. அருமை அருமை. ஆனால் நம்ம இந்த உருவத்தோடு எப்படி அங்கே போகிறது? அதுக்கு என்ன, ஆச்சாரியா ஜோயோர் சிஷியர்கள் இருக்காளே, அவளை மாதிரி வேஷம் போட்டு போகலாம். நல்ல யோசனை. நீங்கள் சகுந்தலாஜியாகவும் நான் சாவித்திரிஜியாகவும் போகலாம். என்ன, சரிதானே? மிக்க சரி, வாங்க போலாம். வாங்க போக. ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தத்தில் கூட சொல்லியிருக்கே, பகவத்கீதா கிம்சித தீதா அப்படின்னு கீதையை பெருமைப்படுத்தியிருக்கார். சாஸ்திரவாகினி மாணவர்கள் பகவத்கீதை பற்றிய தங்கள் புரிதலை ஸ்டால்ஸ் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ சங்கர சமிதி குழந்தைகள் அவங்க என்ன புரிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்த போகிறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளின் குரலில் கீதையை கேட்பதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளேன். ஒருவர் ஞானி ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான மனுஷர்களாக இருக்கணும். எப்படி? நற்பண்புகள் இருக்கணும். கர்மயோகம் அவசியமாக செய்யணும். ஆசுரி சம்பத்களெல்லாம் தியாகம் பண்ணிடணும். தெய்வீ சம்பத்தோட எல்லாரும் அதை இன்னும் மேலும் மேலும் வளர்த்துட்டு இருக்கணும். இப்படி இந்த கருத்துக்களை தான் இந்த குழந்தைகள் பகவத்கீதை ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு அர்த்தத்துடன் சொல்ல போகிறார்கள். Now we, the students of Bala Shankara Samiti, would like to present some most important shlokas with their meanings from the Srimad Bhagavad Gita. We offer our presentation at the lotus feet of our beloved Acharyas and our parents to understand Gita and its work through us in our daily life. Hari Om. பகவானுக்கு யார் யார் பிரியமர்கள் என்று பார்க்கலாமா? அத்வைஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்பிதமனோ புத்திஹி யோமத் பக்த சமே பிரியா. எல்லா உயிர்களிடத்திலும் வெறுப்பு இல்லாதவன், நட்பு கருணை உடையவன், மமகாரம் அகங்காரம் இல்லாதவன், சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக இருப்பவன், பொறுமையானவன், எப்பொழுதும் சந்தோஷமாக உள்ளவன், யோகி, அமைதியான மனமுடையவன், தத்துவத்தில் நிச்சயமுள்ளவன், இந்நிலத்தில் மனதையும் புத்தியையும் அர்ப்பணித்தவன் எவனோ அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். யஸ்மான் நோ திஜதே லோகாஹ லோகானோ திஜதே ஜயஹ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைஹி முக்தோ யசமே பிரியஹ. யாரை கண்டு உலகம் பயப்படுவதில்லையோ, உலகத்தால் யார் பயப்படுவதில்லையோ, பெருமகிழ்ச்சி பொறுமையுடையவன், பயம் மனக்கலக்கம் இதிலிருந்து விடுபட்டவன் எவனோ அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். சமச்சத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோः சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதः துல்யநந்தாஸ்துதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதிः பக்திமான் மே பிரியோ நரஹ. அதாவது நண்பன், எதிரி, மானம், அமனம், குளிர் வெப்பம், சுகம் துக்கம் ஆகியவற்றில் சமமாக இருப்பவர்கள், புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் ஒன்றாக பார்ப்பவர்களும், மௌனியும் கிடைத்ததில்
திருப்தி அடைபவர்களும் என்னிடத்தில் பக்தி மிக்கவர்களும் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஏது தர்மியாமிருதம் யதோக்தம் பரியுபாசதே ஸ்ரத்ததானாமத் பரமா பக்தாஸ்தே தீவமே பிரியாக. அதாவது இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு பகவானின் மீது நம்பிக்கை வைத்து அவரே உயர்ந்த குறிக்கோளாக கொண்டவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு கடைபிடித்து நாமளும் பகவானுக்கு பிரியமானவர்களாகலாமா? ஏன்னா கீதா சுகீதா கர்த்தவ்ய. கர்ம யஜ்ஞம் மற்றும் கர்மயோகம். கர்மத்தை யஜ்ஞமாக செய்வதன் பலன்கள் என்ன என்று பார்க்கலாமா? சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுக். ஆதியில் பிரம்மாவானவர் யஜ்ஞங்களுடன் பிரஜைகளை படைத்துவிட்டு யஜ்ஞத்தினால் வளர்ச்சி அடையுங்கள், இது உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கும், காமதேனுவாக இருக்கட்டும் என்றார். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யத. யஜ்ஞத்தால் தேவர்களை போற்றி மகிழ்வியுங்கள், அந்த தேவர்களும் உங்களை மகிழ்விக்கட்டும். ஒருவரை ஒருவர் மகிழ்வித்து கொண்டு உயர்ந்த நன்மைகளை அடையுங்கள். இஷ்டான் போகான் ஹி வோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாஹ தைர்தத்தான பிரதாயைப்யஹ யோ புங்க்தேஸ்தேன ஏவ சஹ. யஜ்ஞத்தினால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் நீங்கள் விரும்பிய போகங்களை நிச்சயமாக அளிக்கிறார்கள். அவர்களால் அளிக்கப்பட்டதை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யாமல் எவன் அனுபவிக்கிறானோ அவன் திருடனே. यज्ञशिष्टाशिनः सन्दः मुच्यन्ते सर्वकिल्बिषैः पुञ्जते ते त्वकं पापाः ये पच्यन्त्यात्मकारणात्. வேள்வி செய்து எஞ்சியதை உண்ணுபவர்கள் எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றன. மாறாக எவர்கள் வேள்வியில் அர்ப்பணிக்காமல் தங்களுக்காகவே உண்ணுகிறார்களோ அவர்கள் பாபத்தை உண்கிறார்கள். अन्नात् भवन्ति भूतानि पर्जन्यात् न संभवः यज्ञात् भवति पर्जन्यः यज्ञः कर्म समुद्भवः. அன்னத்தில் இருந்து உயிரினங்கள் உண்டாகின்றன, மழையில் இருந்து உணவு தோன்றுகிறது, யஜ்ஞத்தில் இருந்து மழை உண்டாகிறது. யஜ்ஞம் கர்மத்தை காரணமாக கொண்டுள்ளது. कर्म ब्रह्मोद्भवं वित्ति ब्रह्माक्षरसमुद्भवं तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितं. கர்மம் வேதத்தை மூலமாக கொண்டுள்ளது, வேதம் அழிவற்ற பொருளை காரணமாக கொண்டுள்ளது. அதனால் எங்கும் பரவியுள்ள வேதம் யஜ்ஞத்தில் எப்பொழுதும் நிலை பெற்றுள்ளது என்று அறிவாயாக. நாம் பிரம்மாவின் கட்டளைப்படி பஞ்சமகா யஜ்ஞங்கள் செய்து நமக்கு இஷ்டமானதை பெற்று அதை அர்ப்பண பாவனையுடன் அவர்களுக்கு அர்ப்பணம் செய்து நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். கீதா சுகீதா கர்த்தவ்ய. பத்தை யோகமாக செய்த என்ன கிடைக்கும் என்று பார்க்கலாமா? சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌஜயா ஜய ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. மனதின் சுகதுக்கங்களையும் லாப நஷ்டங்களையும் வெற்றி தோல்விகளையும் சமமாக எதிர்கொண்டு யுத்தத்திற்கு தயாராகு, உனக்கு பாவம் வராது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார்.
कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फलहेतुर्भुः मा ते सङ्गोस्त्वकर्मणि. நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை தேர்வு செய்யும் உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனால் பலன் உங்கள் கையில் இல்லை. செய்யாமலும் இருக்கக்கூடாது. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. அர்ஜுனா, யோகத்தில் நிலை பெற்று பற்றற்று வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இருந்து செயலை செய்வாயாக. மனதின் சமநிலையே யோகம் என கூறப்படுகிறது. दूरेण ह्यपरं कर्म बुद्धियोगा धनञ्जय बुद्धौ शरणमन्विच्छ கிருபணாபலயேதவகா. தனஞ்சயா, பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் செயலே சிறந்தது. பலனை எதிர்பார்த்து கொண்டு செய்பவர்கள் கருமிகள், அதிர்ஷ்டமில்லாதவர்கள். புத்தியுக்தோ ஜஹாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். சமத்துவ புத்தியுடன் கூடியவன் இங்கு புண்ணியம் பாவம் இரண்டையும் விடுகிறான். அதனால் கர்மத்தை யோகமாக செய்வதே புத்திசாலித்தனமான கலையாகும். கர்மஜம் புத்தியுத்தாகி பலம் தத்வா மனிஷினக ஜென்ம பந்த விநிர்முக்தாக பதம் கச்சன்ய நாமயம். கர்மத்தை யோகமாக செய்பவர்கள் கர்ம பலனை துறந்து பிறவி என்னும் பந்தத்திலிருந்து விடுபடுகிறார்கள். கர்மயோகத்திலிருந்து ஞான யோகம், ஞான யோகத்தின் மூலம் பிறவி பயனை அடையலாம். கீதா சுகீதா கர்த்தவ்ய. Shlokas of Devika Sampati, which is the inner wealth which leads to liberation, from chapter 13. Amanitvam adambitvam ahimsa kshantirarjavam acharyopasanam saucham stairyam atma vinigraha. Humbleness, lack of pride, not hurting, patience, steadfastness, service to the teacher, cleanliness, straightforwardness, self-control, indriyarteshu vairagyam anahankara eva cha janma mrityu jara vyadi dukkha doshanu darshanam. Dispassion towards sense objects, absence of pride, and seeing clearly the effects of pain in birth, death, old age, and disease. Ashaktirarabhishvagaha putradhara grihadishu nityam cha samachittatvam ishtadishtopapattishu. Absence of sense of ownership, non-attachment towards son, wife, and house. Constant evenness of mind guides the gain of the desired and the not desired. मै चानन्य योगेन
भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् अलतिर्जनसंसति. A constant devotion to Bhagavan that is not connected to anything else. Wish to be in a quiet place and no longing for a company of people. Adhyatma jnana nityatvam tattvajnanartha darshanam etak jnanam idi broktam ajnanam yadatonyata. Always be in a self-related knowledge. Hold on the result of knowledge, that is liberation in mind. This is true knowledge. Other than this, others are all ignorance. Thus, Bhagavan speaks about 20 good qualities in 5 slokas from chapter 13 of Bhagavad Gita, which leads to liberation. Gita Sugita Kartavya. Devika Sampati, the inner will from chapter 16 of Bhagavad Gita. Shri Bhavanuvacha abhayam sattva samshuddhihi jnana yoga vyabhastitihi dhanam damasya yagnasya swatyayasta bhajavam. Freedom from fear, purity of mind, steadfastness in spiritual knowledge, charity, control of senses, performing rituals, recitation of Vedas, religious discipline, alignment of thought, word and deed. Ahimsa satyam akrodha tyaga shantira paishunam daya bhudeshwaro luktam madhavam hira chapalam. Not hurting, truthfulness, free from anger, renunciation, peacefulness, not finding fault, compassion, not greedy, softness, modesty, steadiness in knowledge, teja shamatrinik saucham atroho nati manita bhavanti sampatam devim abhijadasya bharata. Arjuna, brilliance, forgiveness, fortitude, cleanliness, not cheating, humbleness, these values will be there for Ubanu Devika Sampati, the inner wealth. Thus Bhagavan speaks about 26 good qualities in 3 slokas, which leads to liberation. Gita Sukita Kartavya. Slokas of Asuri Sampat, which leads to bondage and hell. Dambo darpo abhimanascha krodha farushyameva cha ajnanam cha vijadasya vardha sampadamāsuri. Arjuna, hypocrisy, pride, to demand respect, anger, harshness and indeed are the bad qualities of the people who are born with Asuri Sampat. Trividam naragashetam dvaram nashanamatmanaha kama krotastadalopaha tasmadyetattrayam tyajet. The 3 gateways to hell that destroys a person are desire, anger and greed. Therefore, one should give up these 3 bad qualities. Now let us see what Krishna says how to come out of bondage and hell. एतैर् विमुक्त कौन्तेय तमोद्वारैस्त्रिभिर्नरः आचरत्यात्मनः श्रेयः ततो याति परां गतिम्. One who avoids the 3 gates of darkness and follows Shastras will reach the supreme goal. Tasma Shastram Pramanam Te Karya Karya Vyavastitau Jnatva Shastra Vidhanoktam Karma Kartum Megarasi. Therefore, let the Shastra be your guide in determining what is to be done and what is to be not done. Following Shastra is the only way to come out from bondage and hell. Gita Sugita Kartavya. ஹரி ஓம். இந்த குழந்தைகள் சொல்கிறத கேட்க கேட்க இன்னும் கேட்க ஆர்வமாக இருக்குது. அதனால் பாலகீதா வைபவம் இன்னும் தொடரட்டும். அடுத்ததாக கீதையோட 18 முக்கியமான ஸ்லோகங்களையும் இந்த குழந்தைகள் சொல்ல போகிறா. Important slokas for our generation from Bhagavad Gita to gain knowledge and know the truth. Dhritarashtravacha dharmakshetre kurukshetre samaveda yutsavah mamakah pandava chaiva kimakuruvata sanchaya. Dhritarashtra asked Sanchaya what the Pandavas and my sons were doing in Kurukshetra, the sacred land. Karpanya doshopahada swabhavaha pritchamitvam dharma sarmuda chetaha yaschreyasyam nishitam bruhi tanme shishyasteham shadi mam tvam prapannam. I am totally confused about my duty. I surrender to you. I am your student
Please teach me which is truly better for me. Shri Bhagavan Uvacha Asodhyan Anvaso Jastvam Pragyavadam Shabhasase Gatasun Agatasuncha Nanusoshandi Panditaha. You worry those who are not to be worried for, yet you speak the words of wisdom. The wise do not worry for those who are gone and who are not yet gone. Najayate mriyate va kadachit nayam purva bhavita va na bhuyaha ajo nidya shashvadoyam puranaha nahanyate hanyamane sharire. Self is unborn, eternal, unchanging and ever new. When the body is destroyed, the self is not destroyed. जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च तस्मात् अपरिहारेते न त्वं शोषितुमर्हसि. Birth and death are inevitable, so don't worry about it. Yada yada hi dharmasya glanirvavati bharata abhyuktanam dharmasya tadatmanam srijamyaham. Whenever there is a decline in dharma and rise in adharma, I take avatar on the earth. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. To destroy the dharma and to protect and establish the dharma, I take avatar in every yuga. ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यम्. ब्रह्मकर्म समाधिना ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्म समाधिना. विद्या विनय संपन्ने ब्राह्मणे गविहस्तिनि शूनि चैव स्वपाके च पंडिताः समदर्शिनः. Wise people are indeed those who see the same Brahman in Brahmana with knowledge and humility, in a cow, in an elephant, in a dog, and even in a dog eater. भूमिराबोत्नलो वायुः कं मनो बुद्धिरेव च अहंकार इदीयं मे भिन्ना प्रकृतिरष्टता. Earth, water, fire, air, space, mind, intellect and the sense of leadership. These are the 8 elements of my Prakriti, that is material energy. Devi hesha gunamayi mama maya duratyaya mameva ye prabhatyante maya medam tarantite. Indeed, this Maya, which belongs to me, the Bhagavan, is another form of the 3 gunas, which is difficult to cross. Those who seek only me, the Bhagavan, can cross this Maya easily. Chaturvita bhajante mam jana sukriti norjuna artho janya surartarti yani cha baradashaba. 4 types of people worship me. They are the distressed, the seeker of security and pleasure, one who desires to know me, and the one who knows me. Antakale cha mameva smaran muktva kalevaram yaprayati samadbhavam yati nyastyatra samsaya. At the time of death, one who departs
giving up the body, remembering me alone against my nature, there is no doubt in it. Patram pushpam phalam toyam yo me bhaktya prayachati tadaham bhaktya prahratam ashnami prayatatmana. One who offers me devotion and pure mind, a leaf, a flower, a fruit and water, I accept it with love. Ananya chintayanto mam ye jana paryupasate desha nityabhiyuktaram yogakshemam mahamyaham. People who are always thinking of me and meditate upon me, I take care of them for what I want to acquire and protect. Sarva dharman parijyachya mamekam saranam braja agam sva sarva papepyaga mokshayikshami ma sujaga. Giving up all karmas, take refuge in me and all. I release you from all karmas. Don't worry. Yatra Yogeshwara Krishnaga, Yatra Bharto Dhanurjaraga, Tatra Sri Vijayo Bodhigi, Dhruva Matin Mama. Wherever there is Krishna and Arjuna, there is wealth, victory, and justice is present. This is Krishna's conclusion in Bhagavad Gita. So, it's more important for us to learn Bhagavad Gita through knowledge, isn't it? Gita Sukita Kartavya. Ayom.